ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ரீசார்ஜபிள் பேட்ரி. அதான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த பேட்ரி வந்து எதுலேருந்து வாங்கியிருக்கோன்னா சோனிலேருந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக முன்னாடி வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி வந்து டியூரசெல் அந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்லாம் வந்து இல்லை. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா AAA பேட்ரி. அதுக்கப்புறம் டார்ச்சு, டாய்ஸு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போலாம் வர டிவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோல் வருது, வாய்ஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் பேக்லைட் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து பேட்ரி வந்து குறைஞ்சிரும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரீசார்ஜபிள் பேட்ரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த பேட்ரி வந்து ரீசார்ஜபிள் பண்ணிவிட்டு நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா 1000 டைம்ஸ் வந்து ரீசார்ஜபிள் பண்ணிக்கலாம். ஆல்கலைன் பேட்டரிஸோட ரொம்ப நாள் 3.5 டைம்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த சோனி பேட்ரிஸ் வந்து கிடைக்காம தான் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக அவைலபிளாக இருக்குது. இதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இதே மாதிரி சோனியோடது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் ரீசார்ஜபிள் பேட்ரி. நீங்கள் வந்து இதில் வந்து 2 விதமான சைஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். AAAலாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து யூஸ் பண்ணணும். AA சைஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நீங்கள் அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா AAAவும் யூஸ் பண்ணிக்கலாம், AA யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சேம் இதில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து போடக்கூடாது, இந்த சேம் இதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைனா இந்த 2 இடத்துல வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி மட்டும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக சார்ஜிங் டைம் வந்து அதில் வந்து வராது. ஒன்று சார்ஜ் ஆகும் ஃபுல்லாக, ஒன்று வந்து சார்ஜ் ஆகாமல் போகலாம். இப்போ வந்து இது எப்படி ரீசார்ஜ் பண்ணணுங்கிறது காட்டுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியும். 8 மணி நேரத்துக்கு வந்து மேலே சார்ஜ் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் சார்ஜ் ஆனோடனே அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.